இன்னைக்கு நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்றதுன்றதை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்டு க்ளீன் பண்றது இன்னைக்கு இந்த வீடியோல காட்டுறேன். நண்டு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல வந்து கால்சியம் சக்தி நிறைய இருக்கு. கால்சியம் வீக்கா இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு கை காலெல்லாம் வலி வரும், முட்டி வலி இருக்கும். இதுல கால்சியம் நிறைய இருக்கிறதுனால இதுல சாப்பிட்டோன்னா உங்களுக்கு கால்சியம் சக்தி நிறைய ஆகும். அதுவும் இல்லாம கோல்டு ஆயிட்டு தலையில பாரம், தண்ணி சேர்ந்துட்டு தலை பாரம் இருக்கிறவங்க இதை வந்து மிளகு ஃப்ரை இல்ல நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த தலையில இருக்கிற கெட்ட தண்ணியெல்லாம் வந்துட்டு மூக்கு வழியா உங்களுக்கு வெளியில வந்துடும். ரொம்ப வந்து மருத்துவ சக்தி இது நண்டுல நிறையவே இருக்கு. நண்டு தித்திப்பு வந்து பண்ணியிருக்கேன். தித்திப்புனா ஸ்வீட் கிடையாது, அது காரம் தான். பச்சை மசால் போட்டு நம்ம தித்திப்பு பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்யுதுன்றதை நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. நண்டு வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேலே வந்துட்டு கலிஜி மண்ணெல்லாம் இருக்கும். வாஷ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான், இல்லைனா இது நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு செய்யும் போது உள்ள இருக்க அந்த ஃப்ளஷ்ல வந்து மண்ணுங்க டச் ஆகிடும். அதனால ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நண்டு வந்து பாருங்க, இது மேலே வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இதை எடுத்துடணும். இதில் வந்து முட்டை இருக்கும். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, அதனால இது வேஸ்ட்டு. முட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து முட்டைங்க இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம கோழி முட்டை இது வந்து உள்ளே இருக்க எல்லோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வேஸ்ட், இதில் எதுவுமே கிடையாது. இது உள்ளே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க, சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இது வேஸ்ட் எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஓடையும் எடுத்துடணும். இது மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். நாட்டி நண்டு, இது வந்து கடல் நண்டு, நாட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கழனி நண்டுன்னு சொல்லுவாங்க. கழனி நண்டெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், குட்டி குட்டி. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து நண்டு சாறு வைக்கலாம், நண்டு சூப் வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது அது. இந்த காலெல்லாம் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே எண்டில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த பீஸை மட்டும் இப்படி பிச்சு எடுத்துருங்க. கையில் வாட்டம் வரலன்னா ஒரு சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துடணும். அதில் உங்களுக்கு சதையும் இருக்காது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கத்தில். இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி சைடில் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து அழுக்குங்க இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்கும், இல்லைனா க்ரீம் கலரில் இருக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது மேலே வர்றது வந்து அழுக்கு தான். சம்டைம்ஸ் இது மேலேயும் வந்துட்டு நம்ம முட்டை சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு எல்லோ கலரில் பெருசு பெருசாக வந்து இது மேலேயும் இருக்கும். அது கூட நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம், வேஸ்டெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இது மேலே இருக்கிறது வந்து எடுத்துருங்க இப்படி. அதே மாதிரி இந்த மேலே இருக்க ஓடு எடுத்துடலாம். சூப்பர். இந்த சைடில் இருக்கிறதையும் எடுத்துடணும். இப்போ அந்த நண்டு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் கிடச்சிது அழுக்கு. இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலரில் வரும். இதெல்லாம் வேஸ்ட்டு, எடுத்துடணும். இதெல்லாம் தண்ணி வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியும். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கால் எண்டில் இருக்கிறது இதை உடைச்சி எடுத்துருங்க. இந்த எண்டெல்லாம் இப்படி பிச்சுடுங்க. இது போடக்கூடாதுன்னு இல்லை, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால சாப்பிடும்போது குத்திக்கும், அதனால தான். இப்போ இதை வந்துட்டு 2 பீஸாக இப்படி உடச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன நண்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டு பண்ணிக்கலாம். பெரிய நண்டுன்றதுனால அவ்வளோதான். இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டிங்கன்னா இது நம்ம ஃப்ரை பண்ணலாம், நண்டு தித்திப் பண்ணலாம், நண்டு சாறு எடுத்துகிட்டு ரசம் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ்ஷு தான். இது பாருங்கள், நண்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் நண்டு வாங்கினா இதே மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.